ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை மேஷ லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜனவரி 11 முதல் ஜனவரி 20 வரை. முதல் நாள் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை. சித்திரை நட்சத்திரம் துலா ராசியில் 3-4 பாதங்களில் சந்திரன் போகிறார். அதாவது மாலை 6:11 வரைக்குமே சித்திரை நட்சத்திரம். அப்போ நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் லக்னாதிபதி சாரம் வாங்கி இன்றைய பலனை செவ்வாய் மூலமாக நம்மளுக்கு கொடுக்குறார். செவ்வாய் லக்னாதிபதி அவர் தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மாலை அதாவது இரவு 8:44 வரைக்கும் அந்த பூராட 4ஆம் பாதத்தில் இருக்கார். அப்போ கேதுவனுடைய ஒரு உள்தொடர்பு அப்படின்னு சொல்கிறது உபநட்சத்திரம். கேதுவனுடைய தன்மையும் அவர் பிரதிபலிப்பார், சுக்கரனுடைய தன்மையும் அவர் பிரதிபலிப்பார். அப்போ என்ன அப்படின்னா ஒரு ஐடில்னஸ்ங்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு, ஞான மார்க்கம், குழந்தைகள் வளர்ப்பு, கலைகள், இதுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், படிப்புக்கு நல்லா இருக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. மாலை 6:11க்கு மேலே சுவாதி நட்சத்திரம் தொடங்குது. அது ராகுனுடைய நட்சத்திரம். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12ஆம் தேதி திங்கட்கிழமை நைட்டு 9:04 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் தான். அப்போ இன்றைய பலனை யார் கொடுக்குறாரு? ராகு கொடுக்குறாரு. சந்திரன் சுவாதியில் இருக்கும் பொழுது ராகு லாபஸ்தானத்தில் கும்பராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இருக்கார். அவரும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இந்த உபநட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டாரம், பேங்கிங் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, கலைகள் சம்மந்தப்பட்டது, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை, பட் மீடியமாக இருக்கு. இரவு 9:04 இந்த சுவாதி முடிஞ்சு விசாக நட்சத்திரம் தொடங்கிறது, குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு எப்படி பலன் தராரு அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ஜனவரி 13ஆம் தேதி துலா ராசியில் இருக்கிற சந்திரன் மிதனத்தில் இருக்கிற குருவை போல பலன் தர்றார். அப்போ மிதனம் நம்மளுக்கு 3ஆம் இடம், தைரியஸ்தானம். முயற்சி, ஆவணங்கள், கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, சிறு பிரயாணங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய பாவம். உபநட்சத்திரம் புதனாக இருக்குது. இந்த புதன் அவரும் பூராடத்தில் 9ஆம் இடத்துல தனுசு ராசியில் இருக்கார். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் ஈடுபடுறது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, ஐடியில் புது ப்ராஜெக்டு, புது வேலைக்கு டிரான்ஸ்ஃபரு, பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை, அதாவது படிப்பு சம்மந்தப்பட்டதுக்கு சப்போர்ட்டு, திருமண வாழ்க்கை, திருமண பெண் பார்க்கறது, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ குருவுடைய நட்சத்திரத்தில் சனியும் இருக்கார் 12ஆம் வீட்டில். அப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடும் வேலை செய்யும், சனி கிரகமும் வேலை செய்யும். அப்போ ஏதோ ஒரு வகையில் செலவு அல்லது மூலதனம், ஒரு முதலீடு போடுறது, இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். அப்போ 8ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறார் விருச்சிக ராசியில். இதைத்தான் உண்மையாக சந்திராஷ்டமம்னு சொல்லணும். அப்போ கொஞ்சம் மைண்டில் ஒரு அதிருப்தியான மனநிலை, ஹெல்த் இஷ்யூஸு, பேச்சுவார்த்தைகளில் டென்ஷன், பொருள் இழப்பு, ஞாபக மறதி, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ஏன்னா சனி விரைய சனியாக 12ல் இருக்கார். இப்போ சனி என்ன பலனை கொடுப்பாரு? குருவோட பலனை கொடுப்பாரு.
உபநட்சத்திரமாக ராகு இருக்குங்காட்டியும் பரவாயில்ல. அப்போ சனி என்னதான் விரயத்தில் இருந்தாலும் முழுக்க முழுக்க அந்த 12ஆம் இடமான விரயத்தை செயல்படுத்த முடியாதபடி குருவும் ராகுவும் தடுக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு பிரயாணத்தின் மூலம் ஒரு நல்ல நன்மைகள், புது சிந்தனைகள், ஆராய்ச்சியில் சில பேருக்கு ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கும். இன்வெஸ்டிகேஷன்னு சொல்கிறது, இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு தகுந்த விஷயம். ஹெல்த் இஷ்யூஸ் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள், தூக்கம் கெட்டது, இதெல்லாம் கரெக்ட் ஆயிரும், கிளியர் ஆயிடும். மறுநாள் ஜனவரி 15 வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம். முதல் நாள் நைட்டே தொடங்கிடுது. அப்போ 8ல் சந்திரன் இருந்தாலும் கூட புதனுடைய பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி புதன், அவரும் 9ஆம் இடத்துல சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறவர், போராட நாளில் இருக்கவர். காலையில் 9 மணி 7 நிமிஷத்துக்கு சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். அப்போ சூரியன் நமக்கு தை மாத பிறப்பு அப்படின்றதுனால தை மாதத்தில் மகர ராசியில் பிரவேசம் பண்ணுறாரு சூரியன், அவருடைய சொந்த உத்திராட நட்சத்திரத்தில். அப்போ சூரிய பலத்தை இன்னைக்கு தரக்கூடிய நாளாக இந்த புதன் செய்கிறாரு. அப்போ ஓரளவுக்கு நமக்கு ஒரு கொண்டாட்டம், மகிழ்ச்சி, கௌரவம், ஒரு திருப்தி, இதையெல்லாம் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா நமக்கு சூரியன் 5ஆம் அதிபதி. 5ஆம் இடங்கிறது தான் சந்தோஷம். அதனால் இறை அருள், தெய்வானுகூலம், சுபகாரியங்களுக்கு நன்மை, இப்படியெல்லாம் வேலை செய்யும். மறுநாள் ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை, மூல நட்சத்திரம். காலையில் 5:47க்கு தொடங்குது. இப்போ தான் அந்த அஷ்டம சந்திரன் விடுதலை ஆகிறார். 8ல் இருக்கிற சந்திரன் 9க்கு போகிறார். இந்த நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம், தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரம். இப்போ கேதுவும் நமக்கு 5ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. சிறப்பு தான். சுக்கிரனும் நமக்கு இப்போ மகர ராசியில் இருக்கிறாங்க, 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு இந்த நாள் நமக்கு 9ல் சந்திரன் அப்படின்னாலே மகிழ்ச்சிக்குரிய நாள். சிறு சிறு பிரயாணம், தெய்வ வழிபாடு மற்றும் மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட ஈடுபாடு, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. மறுநாள் ஜனவரி 17 சனிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம். அதாவது மூல நட்சத்திரத்துக்கு அப்புறம் பூராட நட்சத்திரம். காலையில் 8:11க்கு தொடங்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. சூரியனுடாகவும் புதனாகவும் வேலை செய்கிறாரு. புதனும் அங்கே மகர ராசிக்கு வரக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. அதனால் 10ஆம் இடம் பலமாக வேலை செய்ய போகிற நாள். செவ்வாய், புதன், சுக்கிரன் அவங்க எல்லாமே மகர ராசியில் பலம் பெறுகிறார்கள். மறுநாள் ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். 2ஆம் பாதம் மகர ராசிங்கிறது மாலை 4:40க்கு சந்திரன் மாறுவார். சூரியனும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலமாக இருக்கிறதுனால இன்னைக்கும் நமக்கு பாதிப்பில்லாத நல்ல நாள். 5ஆம் பாவத்தை இயக்கும். சந்தோஷம். ஜனவரி 19 திங்கட்கிழமை, திருவோண நட்சத்திரம். நண்பகல் 11:51க்கு தான் தொடங்குது. இன்னைக்கு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழில் ஈடுபட்டவருக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். ஜனவரி 20 செவ்வாய்க்கிழமை, அவிட்ட நட்சத்திரம். மதியம் 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1 மணி 6 நிமிடத்திற்கு. செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. அதனால் இன்னைக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நன்மை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த சிஸ்டம் என்பது உபநட்சத்திர கோட்பாடை வைத்து துல்லியமாக டிகிரி சுத்தமாக உங்கள் ஜாதத்தை கணித்து பலன் பெறுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.